ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். அதில் அத்தியாயம் 3, தர்மபுத்திரர் நடத்தின ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணருக்கு நடத்தப்பட்ட முதல் மரியாதை பற்றி சிசுபாலனுடைய ஆட்சேபம், அவனுடைய வெளிநடப்பு, கிருஷ்ணரின் பெருமைகளை பீஷ்மர் விவரிப்பது, அதை ஏற்க மறுத்த சிசுபாலனுடைய வாதங்கள். ஸோ அதை பற்றி எல்லாம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சிசுபாலன் இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாரிலும் இந்த கிருஷ்ணன் தான் உயர்ந்தவனா உனக்கு தெரிஞ்சானா? வேறு யாருமே உன் பார்வையில் படலையா? இந்த கிருஷ்ணர் ஒரு இடையன், மன்னர் கூட கிடையாது. எப்படி நீ முதல் மரியாதையை செய்யலாம்? மேலும் ஆச்சாரியனுக்கு முதல் மரியாதை அளிக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. இந்த சபையில் எல்லோருக்கும் ஆச்சாரியரான துரோணர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவருக்கு செய்யலை? மேலும் யாகத்தை நடத்தி வைக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களுக்கு முதல் மரியாதை அளிப்பதும் ஏற்புடையது. இங்கே வியாசதேவர் இருக்கார். யாகம் நடத்த அவரை விட தகுதி பெற்றவர் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கிருஷ்ணருக்கு செய்யலாம்? மேலும் உயர்ந்த வரம் பெற்றவன் கிருஷ்ணன் நினச்சையா? தான் விரும்பிய போதே மரணம் நெருங்கும் அப்படிங்கிற வரம் பெற்ற பீஷ்மரை விட உயர்ந்த வரம் பெற்றவர்கள் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை அளிக்கலாம்? மேலும் வீரனுக்கு முதல் மரியாதை செய்வதும் தகும். கிருஷ்ணரை மாபெரும் வீரன்னு நினச்சையா? இந்த சபையில் எத்தனையோ வீரர்கள், சகல அஸ்திர சஸ்திரங்களும் தேர்ந்தவர்கள் இருக்காங்க. நீ ஏன் அதையெல்லாம் மறந்த? மேலும் கிருஷ்ணன் மூத்தவனும் அல்ல, ஆச்சாரியனும் அல்ல, உயர்ந்தவனும் அல்ல, யாகத்தை நடத்துபவனும் அல்ல, வீரனும் அல்ல. அப்படிப்பட்டவனுக்கு நீ முதல் மரியாதை செஞ்சுருக்க. அதனால் நீ செய்த இந்த செயல் தவறு. மேலும் கிருஷ்ணருடைய ஆதரவு தேவைங்கிறதுனால தான் நீ கிருஷ்ணருக்கு இந்த முதல் மரியாதையை செஞ்சுருக்க. அப்போ வேறு யாருடைய ஆதரவுமே தேவையில்லை அப்படின்னா இந்த சபைக்கு ஏன் நீ மற்ற அரசர்களை நீ அழைக்கணும்? அவமானப்படுத்தவா? மேலும் அரசர்களான நாங்கள் இந்த ராஜசூய யாகம் நடப்பதை ஏற்றதற்கு காரணம் பயம் கிடையாது. யுதிஷ்டன் தர்மம் தவறாதவன் அப்படிங்கிற எண்ணம் தான் காரணம். ஆனால் அதை